வணக்கம் மக்களே, உங்களை ஃபியர் ஃப்ரீக்வன்சிக்கு நான் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிற கதைகள் அனைத்துமே கற்பனை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் 12-12. ஸோ உங்கள் சீட் பெல்ட்ஸை ஃபேஷன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அன்றைக்கி ஒரு நாள் என்னால் சரியாகவே நைட்டு தூங்க முடியல. ஏன்னா கடந்த ஒரு வாரமாக தினமும் ராத்திரி எனக்கு ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துச்சு. சரியாக நைட்டு 12 மணிக்கு என் ஃபோனுக்கு ஒரு கால் வரும். ஒவ்வொரு நாளுமே ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வரும். ஒவ்வொரு நாளும் அது வேறு நம்பர்லேருந்தும் வந்துச்சு. நான் ஆரம்பத்தில் அதை எடுத்ததே இல்லை. ஆனால் எனக்கு அந்த ரிங்டோனை கேட்கும் போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா அந்த ரிங்டோன் என்னோடய நார்மல் ஃபோன் ரிங்டோன் மாதிரி இல்லை. அந்த காலத்தில் யூஸ் பண்ண லேண்ட்லைன் ஃபோனோட சவுண்ட் மாதிரி இருந்துச்சு. அதை கேட்கும் போதெல்லாம் என்னடா இதுன்னு என் நெஞ்சு அப்படியே துடிக்கும். நான் என் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் எடுக்க மாட்டேன். எடுக்கிறதுக்கு ஒரு விதமான பயம். ஏன்னா அந்த நேரத்துக்கு யார் எனக்கு ஃபோன் பண்ண போகிறது, அதுவும் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் சரியாக 12 மணிக்கு. பின்னாடி ஒரு நாள் என் நண்பன் சொன்னான், நீ எடுத்து தான் பாரு, அப்படி என்னதான் அதில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேலிய ஆரம்பித்தான். நான் எவ்வளோ மறுத்தும் எனக்கு தைரியம் இல்லை அப்படி இப்படின்னு நான் என்ன கலாய்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நான் இன்றைக்கி எடுக்கிறேன்டா அப்படின்னு அவன்கிட்ட ஒரு சவால் விட்டேன். அன்னைக்கு ராத்திரி ரொம்ப பயத்தோடு உட்காந்துட்டு இருந்தேன். எடுத்து என்னடா ஆக போகுது, யார் பேச போகிறா, ஒரு வேளை ப்ராங்க் கால் தானா, இல்லை வேறு ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, இன்னைக்கு வந்தால் நம்ம கண்டிப்பாக அந்த காலை எடுக்கிறோம், என்னான்னு பார்க்குறோம், தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு நானே என்னை தைரியப்படுத்திக்கிட்டு அன்றைக்கி நைட் நான் முழிச்சிட்டு உட்காந்துருந்தேன். நேரம் 12-11 ஆச்சு. நேரம் நெருங்க எனக்கு அப்படியே பயம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. நான் என் பெட்டில் உட்காந்துக்கிட்டே ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் கையெல்லாம் சரியான நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக 12 ஆன அடுத்த செகண்ட் அந்த கால் வந்துச்சு. ஒரு நிமிஷம் முன்ன பின்ன இல்லை, கரெக்டாக 12. அது எப்படி ஒரு மனுஷனால் கரெக்டாக அந்த டைமுக்கு அடிக்க முடியும்? ஸோ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அந்த கால் வந்தது மறுபடியும் ஒரு அன்னோன் நம்பர் தான். நல்லா இழுத்து மூச்சை விட்டுட்டு காலை அக்செப்ட் பண்ணேன். ஹலோன்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த பக்கம் ஒரு சத்தம் இல்லை, அமைதியாக இருந்துச்சு. அப்புறம் மெதுவாக ஒரு பெண்ணோட குரல் கேட்டுச்சு. மிக மெல்லுசா, ரொம்ப சோர்வாக இருந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, நீ என்னோட ஃபோனை எடுத்துட்ட அப்படின்னு சொல்லவும் என் உடம்பு அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு. நான் கேட்டேன், யார் நீங்கள் அப்படின்னு கேட்டேன். அடுத்த செகண்டு அந்த குரல் சிரிச்சுது. ஆனால் அது சந்தோஷ சிரிப்பு இல்லை, கண்ணீரோட ஒரு கவலையான ஒரு சிரிப்பாக இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் பேசுகிறது உன் ஃபோன் இல்லை. இதை கேட்டதும் எனக்கு பக்குன்னு ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. நான் பயத்தில் ஃபோனை காதுலேருந்து எடுத்துட்டேன். ஸ்க்ரீனை பார்த்தா கால் இன்னும் ஆன்கோயிங்கில் தான் இருந்துச்சு. ஆனால் நம்பர் இல்லை, நேம் இல்லை, ஒரு வார்த்தை மட்டும், ஹோம். என்னது, இந்த காண்டாக்ட் நான் சேவ் பண்ணவே இல்லையே, அது எப்படி ஹோம் அப்படின்னு இங்கே எப்படி சேவ் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு குழப்பம் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நொடியில் எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு ஃபோன் அடித்த சத்தம் கேட்டுச்சு. அதே லேண்ட்லைன் சத்தம் மறுபடியும் எங்கேருந்தோ கேட்டுச்சு. ஆனால் இந்த தடவை என் ஃபோனில் இல்லை, எங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துலேருந்து கேட்டுச்சு. எங்கள் அம்மா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் மெதுவாக எழுந்துருச்சு. என் கால்கள்லாம் நடுங்குது ரொம்ப பயத்தில். ஆனால் அப்பையும் சவுண்டு போடாமல், எங்கள் வீட்டில் யாரும் எழுப்பாமல் மெதுவாக எழுந்திரிச்சு அந்த ஃபோன் சவுண்டு, அந்த ரிங்டோன் எங்கேருந்து வருதுன்னு தேடினேன். ஹாலுக்கு போனேன். சத்தம் இன்னும் தெளிவாக கேட்டது. அது பூஜை ரூம்லேருந்து வந்தது எனக்கு நல்லா தெரிஞ்சு. அப்பயே எனக்கு திக்கு முக்காடி போச்சு. பூஜை ரூம் கதவு பாதி திறந்துருந்துச்சு. உள்ள சரியான இருட்டு. ஆனால் அங்கே என் பூஜை ரூமில் ஒரு பழைய கருப்பு லேண்ட்லைன் ஃபோன், அதை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எப்படி அது அங்கே வந்துச்சுன்னு கூட தெரியலை. அதை தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு, ரிங்டோன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் மெதுவாக உள்ளே போனேன். ஃபோனை எடுத்து பார்த்தேன். அதில் டிஸ்பிளேயில் எழுதினது ஆன்சர்.
நான் பயத்தோட ரிசீவர் எடுத்தேன். அந்த நொடியில் என் கையில் இருந்த மொபைல் ஃபோன் தானாக ஸ்பீக்கர் மோடுக்கு மாறிச்சு. அந்த பெண் குரல் மீண்டும் வந்துச்சு. இந்த தடவை என் காதுக்குள்ளே இல்லை, பூஜை ரூம்குள்ளே நேராக என் பின்னாடி இருந்து. அவங்க சொன்னாங்க, நான் உன் வீட்டில் தான் இருக்கேன். நான் டக்குன்னு திரும்பி பார்த்தேன். ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் பூஜை ரூமில் இருந்த சாமி விளக்கு திடீர்னு அணைஞ்சிருச்சு. முழுக்க இருட்டாயிருச்சு. அந்த இருட்டுக்குள்ளே என் கன்னத்துக்கு பக்கத்தில் ஒரு குளிர்ந்த மூச்சு. அந்த குரல் மெதுவாக சொன்னது, நீ என்னோட கால் எடுத்துட்ட, இப்போ நான் உன்னோட இடத்த எடுத்துக்க போகிறேன். அடுத்த நொடி என் ஃபோன் ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் வந்தது. 12:12 AM கால் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட். அந்த நேரத்தில் பூஜை ரூமில் இருந்த லேண்ட்லைன் ஃபோன் முழுக்க அமைதியாகிடுச்சு. ஆனால் என் ஃபோன் கேமரா தானே ஓப்பன் ஆகி ஃப்ரண்ட் கேமராவில் நான் இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் கேமராவில் என் பின்னாடி ஒரு பெண் நின்றுட்டு இருந்தாங்க. முகத்தை மூடியபடி, கைகள் நீளமாக. அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் பயத்தில் ஃபோனை கீழே போட்டுட்டு ஓடிட்டேன். ஆனால் ஓட முடியல, ஏன்னா என் கால்கள் அசையவே இல்லை. அந்த பெண் என் காதுக்குள்ளே கடைசியாக சொன்னாங்க, நாளைக்கு 12:12க்கு நீ தான் வேற ஒருத்தருக்கு கால் பண்ணுவ. ஆனால் அன்னையிலேருந்து எனக்கு 12 மணிக்கு என் ஃபோன் அடிக்கவே இல்லை. ஆனால் என் வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் தினமும் 12:12க்கு ஃபோன் பேசுகிற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.